call a meeting, 12th meeting call to order. 4 வழி சோதனை அனந்தகுமார். What we ask of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill? And better friendship? Will it be beneficial to all concerned? இன்று வந்து நம்ம ஆரம்பியுடைய 12வது கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டும், தொழில்களை புதுமையாக நடத்த வேண்டும் என்பதில் நாம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் தெரிகிறது. அதன் அடிப்படையில் முன்னாடி நாங்கள் வந்து கான்க்ளேவுக்கு இது சம்பந்தமாக 3 பேர் நாங்கள் போயிட்டு வந்தோம். ரேமன், முன்னாள் சேர்மன் ரேமன் அண்ட் ஜோதி நிகழ்ச்சி ஆகிய 3 பேர் போயிட்டு வந்தோம். அங்கே மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடல் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நாமும் தொடர்ந்து இது போன்ற தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கும் நாம் ஒருவரை புரிந்து கொள்வதற்கும் 1-to-1 வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக கடந்த கூட்டத்தில் கூட நான் 1-to-1 வந்து மிக அடிப்படையாக வைக்க வேண்டும் என்று கருத்தில் தோன்றியது. அடுத்த கூட்டம் நடக்கும்போது சிறப்பு விருந்தினர்கள் அழைக்காமல் கூட நம்ம என்ன பண்ணலாம், 1-to-1 வந்து கண்டிப்பாக ஒருத்தர் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் அறிகிறேன். ஏன்னா அங்கே உள்ள நடந்த விஷயங்கள் அது அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு காண முடிந்தது. ஒவ்வொருத்தரும் அதாவது 200 பேர் 300 பேர் இருந்த இடத்துல அழகாக ஒரு ABCDன்னு அழகாக பிரித்து அந்த பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுங்கிற விஷயத்தை வந்து இங்கே அற்புதமாக வந்து செஞ்சு காட்டினாங்க. அதை நம்ம வழிமுறைப்படுத்தினாலே போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோத் வந்து இன்னும் ஏன்னா நம்ம வந்து பப்ளிக்கை சார்ந்து இருக்கிறோம். பப்ளிக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு வெளியில் கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறுப்பினர் கையில் தான் இருக்குது. நம்ம உறுப்பினர்களை யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், யாருக்கு எந்த பிஸ்னஸை கொடுக்க வேண்டும் என்ற விதம் வந்து இன்னும் அறியாமலே நாம் இருக்கிறோம் என்பதை நான் சமீப காலமாக தெரிந்து வருகிறேன். இந்த பிஸ்னஸை வந்து மேலும் வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் நம்ம ஈடுபடுகிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து அதுக்காக கடந்த முறை பிக் மேனேஜரை நம்ம அழைத்திருந்தோம். அதாவது பொது மேலாளர் எதுக்காக இருந்தால் கடன் வசதிகளை மேம்படுத்துவதற்காக நம்ம தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக இந்த பணியை வந்து மிக சிறப்பாக செய்திருந்தோம். ஒவ்வொரு முறையும் நெட்வொர்க் அதாவது AI டெக்னாலஜி பற்றி பேசுவதற்காக ஒரு ப்ரொபோசலை அழைத்திருந்தோம். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் வந்து முதன்மைப்படுத்தி அவர்களை தொழிலை வந்து எப்படியாவது கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக நாம் செஞ்சிருந்தோம். அது மட்டுமாக ஒவ்வொரு இடத்திற்கும் நேரடியாக சென்று நான் வந்து ஆய்வு செய்து வந்தேன். ஆனால் கடந்த 1 மாதங்களாக என்னுடைய பணிகள் வந்து அதிகம் காரணமாக எந்த இடத்திற்கு நாம் செல்ல முடியவில்லை. வருங்காலங்கள் அதை பின்பற்றினால்தான் இன்னும் கூட கொஞ்சம் வந்து வருவாங்க. ஏன்னா 25க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வர வேண்டிய இந்த இடத்துல வந்து இப்போ 15 பேருக்கு மேலே வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இது மேலும் வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகள் ஈடுபட வேண்டும். ஏன்னா இதில் வந்து சேர்றதுக்கான ஏராளமானவர்கள் வந்து நமக்கு வந்து என்ன அப்ளிகேஷன் கொடுவோம் நம்ம வந்து கூப்பிட்டு இருக்காங்க. மதுரையிலேருந்து சொல்லும் போது கூட ஒரு 2 பேர் நம்ம KTC நகர் பாத்திமா லாட்ஜ் எதிர்த்தாப்பில் இருக்கிற பிளாஸ்டிக் நிறுவனம் வந்து ஓனர் வந்து பேசி நம்மகிட்ட வரணும் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த சாப்டரில் சேரணுங்கிறது சொல்லி இந்த சாப்டரில் பிஸ்னஸ் சம்மந்தமாக நடக்குது அப்படிங்கிறது இதில் சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சாப்டரில் இருந்து சொல்லியிருக்காங்க. உண்மையில் அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெருமையாகவே நான் கருதுகிறேன். இது போல இன்னும் 3-4 பேர் ஒரு அட்வொகேட் பேரே இருக்கிறாங்க. இன்னும் 3-4 பேர் வந்து நமக்கு வந்து வரதுக்கான பணிகளை கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம போர்டில் நம்ம கேட்டு அனைவரும் அந்த பணியை வந்து செய்யணும், அவர்களை சேர்க்க வேண்டும், இன்னும் ஒரு உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டம் இந்த தொடர்ந்து இந்த கூட்டத்தை வந்து திறமையாகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த வரும் காலங்களில் வந்து அதிகப்படியான கூட்டங்கள் நடத்தி அதிகப்படியான பிஸ்னஸ் அதாவது ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை கொடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம். அதை கண்டிப்பாக நான் செய்வேன் என்று இந்த தருணத்தை கூறிக்கொள்கிறேன். இன்று வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்ம முன்னாள் ஆளுநர் லைன்ஸில் இருந்தவங்க ஆளுநர் அஸ்கர் அலி அவர்களை வந்து வருக என வரவேற்கிறேன். அவர்கள் நெட்வொர்க்கிங் சம்பந்தமாக பேசுவதற்காக நாம் அழைத்துள்ளோம். ஏன்னா நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அவரை அழைத்திருக்கிறோம். நம்முடைய துணைத் தலைவர் இருக்கிறாங்க, செயலாளர் இருக்கிறாங்க, மற்றும் முன்னாள் சேர்மன்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக செயலாளர் அறிக்கை சதீஷ் நாராயணன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த வாரம் 29/4 அன்று நடைபெற்ற வாராந்திர கூட்டத்தில் மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு நமது உறுப்பினர்களுக்கு தொழில் முனைவோருக்கான லோன், அதாவது தொழில்
பிஸ்னஸ் லோன் பற்றி சில அரிய விஷயங்களை எல்லாம் அரசு சார்ந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு பகிர்ந்து கொண்டார். அதை நமது மக்கள் அனைவரும் அதை கேட்டு தெரிந்து கொண்டனர். மிக அற்புதமாக நடைபெற்றது. அன்று 80% உறுப்பினர்கள் இங்கே ஆர்பிஎஃப்ல கலந்து கொண்டார்கள். அதற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அன்றைய தினத்தில் நமது அன்றைய மாதத்தில் 17,23,500 ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு கடந்த மாதம். ஸோ இது நமக்கு 12th மீட்டிங். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அஸ்கர் அலி சின்னையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா அவரை தெரியும். ஸோ இன்னும் அடுத்தது கான்க்ளேவ் போன வாரம் ஒரு கான்க்ளேவ் போகிறதுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கான்க்ளேவ் மிக சிறப்பாக 2 பேர் தான் போயிட்டு வந்தாங்க. நம்ம நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம். ஆனால் சில சூழ்நிலையின் காரணமாக நம்ம ரைமண்ட் பேட்ரிக்ஸ் அவர்களும் சேர்மனும் அந்த கான்க்ளேவில் கலந்துக்கிட்டு ஜோஜி அவங்களும் கலந்து கொண்டு அதை சிறப்பித்தார்கள். அங்கேருந்து நிறைய தகவல் வந்துச்சு, நல்லா அருமையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கான்க்ளேவ் எல்லாருமே நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்து துணைத் தலைவருடைய உறுதிமொழி. ஆரம்பிய உறுதிமொழி. வணிகத்திலும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ள நான் கீழ்கண்டவாறு இருப்பவராக எதிர்பார்க்கப்படுகிறேன். நான் கொண்டுள்ள பணி மற்றும் தொழிலினை நான் சேவை செய்ய கிடைத்த மற்றும் ஒரு வாய்ப்பாக கருதுவேன். நான் சார்ந்த தொழில் நல்ல நெறிமுறையுடனும் எனது நாட்டின் சட்டங்களை மதித்தும் நான் சார்ந்த சமூகத்தில் தார்மீக உணர்வுடனும் இருப்பேன். எனது சீரிய முயற்சியினை கொண்டு நான் சார்ந்த தொழிலின் கண்ணியத்தை உயர்ந்த தரம் மற்றும் நெறிமுறைகளுடன் கொண்டு உயர்த்துவேன். எனது பணியாளர்களிடமும் எனது பணியின் உரிமையாளர்களிடமும் எனது வியாபார பங்குதாரர்களிடமும் எனது போட்டியாளர்களிடமும் எனது வாடிக்கையாளர்களிடமும் நான் கொண்டுள்ள தொழில் மற்றும் வியாபார உறவுகளிடம் மிகுந்த நியாயத்துடன் நடப்பேன். சமூகத்திற்கும் நன்மைக்கு பயக்கும் ஏனைய தொழிலுக்கும் உள்ள கௌரவத்தையும் மரியாதையும் உளமாற ஏற்றுக்கொள்வேன். எனது தொழில் சார்ந்து நான் கொண்ட அறிவையும் அனுபவத்தையும் இளைஞர் சமுதாயத்துக்கு அளித்து அவர்களை இந்த சமுதாயத்தின் அரிய தேவைகளுக்கு உதவ செய்து அதன் மூலம் எனது சமூகத்தின் தரத்தினை உயர்த்துவேன். எனது வியாபார விளம்பரங்கள் மற்றும் சலுகைகள் மிகுந்த நேர்மையுடனும் உண்மையுடனும் வாடிக்கையாளரை சென்றடைய செய்வேன். ஏனையோருக்கு அளிக்காத எந்த ஒரு சலுகைகளையும் எனது லோட்டரி நண்பர்களிடம் இருந்து பெறவோ அளிக்கவோ மாட்டேன். நன்றி துணைத் தலைவர் அவர்களே. One minute presentation. Good evening. Rotarian Joji Kanije, Pastor Shingavan, our Club of Tirunelveli. My classification is inverter and batteries. Actually, we are manufacturing inverters and batteries. யாருக்காவது இன்வெர்டர் பேட்டரி தேவை இருந்தால் அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இது வரைக்கும் வாங்கி எல்லாருமே இதாக இருக்குது. நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இமிடியேட்டாக இது பண்ணாது. அதனால் மேனேஜர் அந்த மாதிரி தேவை கிடையாது. எங்கள் சொந்த பேட்டரியாக இருக்கிறனால வி கேன் டூ திஸ் வெரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி டெராகாட்டா டைல்ஸ் தேவை இருந்தாலும் கூலிங் டைல் இருந்தாலும் அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது இது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். விஸ்வநாதன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி மெம்பர். எல்ஐசியில் 35 வருஷமாக ஏஜெண்டாக இருக்கிறேன். சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் 25 வருஷமாக MTRT 2 தடவை பண்ணியிருக்கிறேன். இப்போ மொத்தத்தில் டோட்டலாக நான் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன். எல்ஐசி கின்னஸ் ரெக்கார்ட், வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஒரே நாளில் 5 லட்சத்துக்கு மேலே பாலிசி ஒரே நாளில், ஆமாம், நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கொடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒரே நாளில் பண்ணது. தெரியல, இது இப்போ தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூ பாலிசிஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.
Good evening, ma'am. My name is Santosh Sudaram. Palayamatti Sri Meenachi Finance branch மடத்தில் இருக்கேன். நம்மகிட்ட அப்ளைன்ஸ் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்சி, கிரைண்டர், ஃபேன், ஏர் கூலர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது பொருள் ஏதாவது டவுட்டோ இல்லைன்னா சர்வீஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக என் நம்பர் கொடுக்குறேன். என் நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த கம்பெனி த்ரூ ஆள் வர வச்சு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏற்படும். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஜீவரத்னா. நான் வந்து அப்ராட்பேண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற நெட்வொர்க் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் சிசிடிவி அண்ட் நெட்வொர்க்கிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ வீட்டுக்கு தேவையான சிசிடிவி இந்த மாதிரி இஷ்யூ எதுனாலும் சர்வீஸ் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ் புருஷோத்தமன், ஹோட்டல் கிளப் ஆஃப் திருநெல்வேலி. நாங்கள் ரிஜிஸ்டர்ட் சிட்ஃபண்ட்ஸ் எல்ஐஜிடி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கடந்த 10 வருஷமாக சீட்டு இண்டஸ்ட்ரியை பண்ணிகிட்டு இருக்கோம். 1 வருடத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் சீட்டு எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பதிவு பெற்ற சீட்டுகள். இது எல்லாமே அக்கௌண்ட் சார்ந்த சீட்டுகள். நம்ம எந்த சீட்டு கம்பெனியாக இருந்தாலும் பதிவு பெற்ற சீட்டுகளில் சீட்டுக்கு போடுறதுங்கிறது வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு முழு பாதுகாப்புங்கிறது வந்து கவர்மெண்ட் சார்ந்த செக்யூரிட்டியோடு சேர்ந்து பண்ணுறது. அதனால் என்ன நிதி தேவைகள் எதுவாக இருந்தாலும் சிட்ஸில் சேர்ந்து உங்களுடைய நிதி தேவைகளை எங்கள்கிட்ட பகிர்ந்து அதை எடுத்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்ஐஜிடி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், திருநெல்வேலி. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆரம்பி. ரொட்டேரியன் ரைமண்ட் பேட்ரிக், ரொட்டேரியன் திருநெல்வேலி ஸ்டார். ஆக்சுவலாக வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு 3 நாள் கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியும். பட் தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. ஆனால் நம்ம தண்ணியை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே கவலைப்படுறதே கிடையாது. குடிக்கிற தண்ணியிலேருந்து யூஸ் பண்ணுற தண்ணியை பொறுத்தவரை எதுவுமே கவலைப்படுறது கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே தண்ணியை பொறுத்தவரை நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கிடணும். அந்த கேர் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி முதற்கொண்டு அது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நீங்கள் வந்து எங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஐ கேன் கிவ் யூ a very good solution for drinking water as well as your regular home usage water. So contact me, Rotterdam Raymond Patrick from Hard Water Solutions. My Hard Water Solutions Minister. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். மை நேம் இஸ் ரொட்டேரியன் சுப்ரீம் ஏஎம் சுப்ரமணியன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார், எக்ஸ் செக்ரட்டரி. என்னுடைய பிஸ்னஸ் வந்து 4A கோல்டன் கார்டு சொல்லி 100% பக்கத்தில் இருக்குது. தென் வேந்தன் கப் சாம்பிரான்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ மார்க்கெட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் திருநெல்வேலி, இப்போ திண்டுக்கல், மதுரை வரைக்கும் டீம் போயிருக்காங்க. ஒர்க் நடந்துட்டுருக்கு. தேங்க்யூ. என்னுடைய பேர் சங்கர் சுப்பு, ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார். என்னுடைய நிறுவனம் வி கோல்ட் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். 14 வருஷமாச்சு எங்களுடைய நிறுவனம். ரிப்பேர் சர்வீஸ் எல்லாமே லேசர் முறையில் சரி பண்ணி கொடுக்குறது, ஆர்டர் நகைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். Rotarian Anandakumar, Rotary Club of Tirunelveli member, past chairman of this forum. Tirunelveli town la Lakshmi Textiles the wholesale business பண்ணிட்டு இருக்கோம். இது போக டவுன் வடக்கரையில இனியாஸ்னு சொல்லி ரீட்டைல் ஷோரூம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். ரீட்டைல் வந்து 4 இயர்ஸாக இருக்கிறோம், ஹோல்சேலில் 40 இயர்ஸாக இருக்கிறோம். என்னுடைய ஆஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாடல் ஸ்கூல் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், அரசு மாதிரி பள்ளி. நம்ம தூத்துக்குடி போகிற வழியில் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்பட் ஜீசஸ் ஸ்கூலில் இருக்குது, இப்பட் ஜீசஸ் காலேஜ் உள்ள இருக்குது. அதில் 2 இயர்ஸ் முன்னாடி யூனிஃபார்ம்லாம் நாங்கள் மெஷர் எடுத்து டெலிவரி பண்ணோம். இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்ஸிபல் யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலோட பிரின்ஸிபல் தெரிஞ்சாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் டாக்டர் ஹோண்டா Rotary Club of Tirunelveli member, passes owner. என்னுடைய பிஸ்னஸ் மீனாட்சி ஹோண்டா டீலர்ஷிப் வச்சுருக்கோம், 2-wheeler டீலர்ஷிப். ஆர்எம்கேவிக்கு ஆப்போசிட்டில் வண்ணார்பேட்டையில். வி ஹேவ் பிரான்ச்சஸ் ஒரு 6 லொக்கேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். பிரான்ச் பண்ணி ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் என்ன அப்படின்னா, அப்படியே இந்த பில்டிங்க்கு பின்னாடி அந்த வழியாக அடுத்த கட்டில் உள்ளே போனீங்கன்னாக்கா வைரமொழி இடத்துல சின்ன அதுக்கு ஆப்போசிட்டில் முன்னால் ஒரு குடோன் இருந்துச்சு. அந்த குடோனை வந்து இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் சென்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம்.
நாளை கழிச்சு அதுக்கு இனாகிரேஷன் காலையில் 10 மணிக்கு. ஸோ ஐ இன்வைட் எவ்ரிபடி டு கம் அண்ட் ஸோ நேற்று ஆக்சுவலி இன்னும் வந்து மீட்டிங் வர முடியலை, இல்லைன்னா நேரில் இன்வைட் பண்ணிப்பா. நாளைக்கு ஃபோனில் தான் மெசேஜ் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி 2 வீலர் இல்லாத ஃபேமிலி எதுவும் இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குட் ஸ்டேஜில் அவங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். யூ வில் டேக் கேர். வி ப்ரொவைட் 2 வீலர் இன்சூரன்ஸ், வி ப்ரொவைட் ஃபினான்ஸ். உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது ஃபினான்ஸ் வேணும்னா கூட 100% ஃபினான்ஸ் வி கேன் டூ இட். தேங்க்யூ. ராமலிங்கம், ரோட் நாகர்கோவில், பப்ளிக் இமேஜ் சேர்மன். என்னுடைய இது வந்து ரோட்டரிக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து தினதரணிங்கிற 4 இதில் தனி பக்கம் கொடுத்து ஒதுக்கி போயிட்டு இருக்குது. தினதரணி யூடியூப் சேனல் தனியாக போகுது. தினதரணி ஆப், அதாவது ரோட்டரிக்காக 24 hours சேனலாக ஆப் போயிட்டு இருக்குது. அடுத்து வெப்சைட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எல்லா கிளப்புகளையும் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு முழுக்க உள்ள கிளப்புகள் வந்து அதில் இடம் பெறுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் வந்து உங்களுடைய செய்திகளும் இடம் பெறும். ஆர்எம்பிக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈவினிங் வந்து 4:30 to 5 o'clock வந்து ஆர்எம்பி மீட்டிங் நடக்கிறது. தமிழ்நாடு முழுக்க நடக்கிற விஷயங்களை நம்ம கொண்டு போகிறதுக்கான அந்த பணிகளும் தற்சமயம் நடைபெற்றிருக்கும் என்பதை தெரியப்படுத்தப்படுகிறேன். Good evening friends. Rotarian Satish Narayanan, immediate past president, Rotary Club of Tirunelveli Star. Lakshmi Construction அப்படிங்கிற பேரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நான் சிவில் இன்ஜினியர். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலி, மதுரை, தென்காசி வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிதம்பரம் நகரில் வந்து ஒரு 1.5 சென்டில் ஒரு 10 பிளாட் கையில் இருக்குது என் கையில். ஸோ நம்ம பீப்புள்ஸ் அவங்க ஸ்டாஃப்க்கு எதுனா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 25 lakhsல லேண்ட் அண்ட் பில்டிங்கோட சேர்த்து பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு அதாவது வேறு லெவலில் பண்ணி கொடுத்துடலாம். ரெடிமேடு பில்டு மாதிரி இல்லாமல் நம்ம வேறு லெவலில் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 100% குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சிதம்பரம் நகர் பக்கத்தில் நீர் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் அருணாச்சல நகர்னு சொல்லிட்டு 1.5 சென்டில் ஒரு 10 பிளாட் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 5, சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 5 பிளாட் இருக்குது. ரஸ்தாரம் போகண்டா, நீங்கள் நம்ம கரையிருப்பு இருக்குல்ல, கரையிருப்புலேருந்து சிதம்பரம் உள்ளே போகிறீங்களா, அந்த இடத்துல இருக்குது. அந்த அப்படி போகும்போது தாமிரபரணி காலேஜ் முன்னாடி வந்துடும். ஸோ 1.5 சென்ட் 4 லட்ச ரூபா ஒரு சென்ட். ஓவராலாக பில்டிங்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhsக்கு நம்ம ஃபுல் ஃபிட்ஸு சாவி கையில் கொடுத்தாங்க. அந்த பில்டிங் கட்டும் போதே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரக்சரல், ஆர்கிடெக்சரல் தான் எல்லாமே அதில் வந்துடும். ப்ளம்பிங்லேருந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்லேருந்து எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டாஃப்களுக்கு எதுவும் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 25 lakhs அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு லோ பட்ஜெட் தான். அவங்க ஒரு 30 ரூபா 25 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். கையில் ஒரு 4-5 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதும். அவங்க நம்ம லோன் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கரெக்டாக நம்ம தச்சாவூரில் இருந்து 3 கிலோமீட்டர்ஸ், சைட்லேருந்து 2.4 கிலோமீட்டர்ஸ் மெயின் ரோடு. கரையிருப்பில் இருந்து மதுரை ரோட்டில் இருந்து அமிர்தா ஸ்கூல் தாண்டி கரையிருப்பு கொம்பா ஸ்டாப்னு ஒன்று வரும். அதுலேருந்து லெஃப்ட். குளம் வந்து குளத்துக்கு அடுத்த ரொம்ப அங்கே நிறைய சுற்றி வீடுகள் நிறைய வந்துருச்சு. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா, டெவலப் ஆயிடுச்சு. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா தான் பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ மிஸ். அடுத்தது ரெஃபரல் குறித்து பேசணும். ரெஃபரல் வந்து நான் மீனாட்சி ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தரை அறிவுப்படுத்தி அனுப்பிச்சிருந்தேன். அவங்க சொன்ன பேர் என்ன சொன்னாங்கிறது தெரியல. 30,000 பிரிஞ்சு எடுக்க போறேங்கிறத சொல்லி சுந்தர் சார் பேசுகிறேன் அப்படிங்கிறத தகவல் சொன்னாங்க. அது எனக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ரேமன் சார்கிட்ட இருந்து நான் ஒரு 4,000க்கு அந்த ஒரு இது வாட்டர் பியூரிஃபைங் அவங்க தந்துருக்குறாங்க. அது வாங்கியிருக்கேங்கிறது தான் தந்துருக்கேன். நான் அந்த ரெஃபரல் வந்து நம்ம தனியான்னு நம்ம சலூன் வச்சுருக்காங்க, அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க நம்ம வள்ளியூரில் மேரேஜ் அவங்களுக்கு 6th. ஸோ அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கேன். அதோட வேல்யூ வந்து 30,000. ஆமாம், அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, டெமோலாம் பார்த்துட்டாங்க. 6th வந்து அன்னைக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகும். தென் அப்புறம் வந்து நம்ம மெட்டீரியல் சப்ளையர் ராகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 50,000க்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் நான் வந்து கொடுத்துருக்குறேன்.
அதுக்கப்புறம் நம்ம சிவனேஷன் சொல்லி ஒருத்தர் நம்ம மெம்பர், அவருக்கு வந்து இன்னொருத்தங்க அதை வேற ஒரு இன்ஜினியருக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணேன். ஒரு 16,000 ரூபாய்க்கு அவங்க ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நான் சொன்ன எல்லாமே கம்ப்ளீட். அது வந்து இன்னும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ரெஃபரல் தனி தேங்க்ஸ் நோட் நீங்கள் ஒரே நோட்டை போட்டு எல்லாத்துக்குமே போட்டு இன்னொன்று நம்ம இன்சூரன்ஸ் நம்ம சுப்பிரமணியன் சாருக்கு வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி தாமிரபரணியோட பிரசிடென்ட் வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 13,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. தெரியும். தேங்க்ஸ் நோட் தான் ஒரு நாராயணன் வந்து என்னுடைய ஏசி கொஞ்சம் ரிப்பேர் வந்துருந்தது. உடனடி கோத்ரேஜ் ரெஜிஸ்டர் வந்து இமீடியட்டாக எனக்கு அது ரெடி பண்ணி தந்தாங்க. அப்புறம் வந்து தேங்க்ஸ் டு டால்டன் அவர் புது பிரான்ச் வந்து ஒரு யூகேவி இன்வெர்டர் அண்ட் பேட்டரி இருக்குது. ஒரு ப்ராசஸ்க்கு ஓடிட்டே இருக்குது. தேங்க்யூ டால்டன். ரெண்டாவது வந்து ஒரு சஜஷன் தான். மீனாட்சி பேங்க் ஹவுஸ் இருக்குது. எல்லாரும் ஒரு மீட்டிங் வந்து அப்படியே கடைக்குள்ள பண்ணுறதா ஃபேமிலி மீட்டிங் பண்ணுறதுனா அட்லீஸ்ட் எல்லா வீட்டிலும் அந்த இது இருக்குது. இந்த ஃபைன் பேங்க் அது வந்து பழசு கொண்டு வந்தால் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் புதுசு கொடுத்தா அப்படி இருந்துச்சு. அதை கம் அதோட சேர்த்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் என்ன ப்ராடக்ட் பழசு கொண்டே வரும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படி இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ரெஃபரல் அகைன் நம்ம ஜோஜினா வள்ளியூரில் பேட்டரி போயிடுச்சு. நீ விட்டுதான் ஞாபகம் இருக்கா? வள்ளியூரில் அது பேட்டரி போயிடுச்சு. திருப்பி தேவைப்படுது. அப்படி கான்டெக்ட் பண்ண சொல்லலாம். வேறு மிஸ்ஸஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அது அவங்க சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். அவங்க தேங்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் நோட். அனந்தகுமார் அவருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சில்வர் வந்து அப்புறம் ரேமன்னா ஒரு 2 lakhs கோல்டு மகேந்திரன் ஒரு 4,000 லாஸ்டாக சில்வர். நேற்று வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆர்எம்பிஎஃப்லேருந்து ஜெய் கணேஷ்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு பாலாபாய்க்கால் ஒரு சூட் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ காலையில் வந்து நம்ம அனந்தகுமார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அனந்தகுமார் வந்து நிலையப்பர் கோயிலில் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு அவருக்கு வந்து சுற்றி காமிச்சார். ஸோ he was வெரி சாட்டிஸ்ஃபைட். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை தேங்க் பண்ணார். நம்மளோட ஆர்எம்பிஎஃப்ல பாபநாசம் தென்காசி சங்கரன் கோயில் வரைக்கும் அவர் போகிற எல்லா கோயில்களுக்கும் நான் வந்து ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். இல்லை ட்ராவல் அவருக்கு சொந்த காரில் வந்திருந்தாரு, ஃபேமிலியோடு வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவர் கேட்ட எல்லா இடத்துலையும் எல்லா நம்ம ஆர்எம்பிஎஃப் சார்பில் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தேன். ஸோ he was very thankful to ஆர்எம்பிஎஃப் தமிழ். ஆமாம் ஆர்எம்பிஎஃப் ஜெய் கணேஷ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தேங்க்ஸ் மேடம். டால்டன் சார் ஒரு 3 ஏசி, ஒரு 55 inch டிவி, ஒரு ஃபேன், ஒரு 8 நம்பர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 2.5 lakhs கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் டு டால்டன் சார். 2 லட்சம் ரூபா சார். ஒரு சார் ஒரு ரெஃபரில் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக கஸ்டமர் யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் கன்ஃபார்மாக அது பில் ஆயிடுச்சு. அவர் 30,000 ஒரு ஃப்ரிட்ஜ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ராமலிங்கம் சார். தேங்க்யூ சார். ஒரு ரெஃபரல் சுப்பிரமணியன் சார் வந்து புருஷோத்தம் சார்கிட்ட வந்து ஒரு சிட்டு ஒன்று போடணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் கொடுத்துருக்கேன். உண்மையிலே இந்த கடந்த சில நாட்களில் வந்து சுமார் 10 லட்சத்துக்கு மேலே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பிஸ்னஸ் நடந்திருக்குது. உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்கது. ஒருவரை தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இன்னும் தொடர்பில் இருந்தால் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினரை பேசுவதற்கு முன்பாக அவரை அறிமுகப்படுத்துவதற்காக சங்கர் சுப்பு அவர்களை
சிறப்பு விருந்தினை வந்து அறிமுகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் அஸ்கர் அலியன் அவங்க வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னோட்டிலேருந்தே எனக்கு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, கைட் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. அண்ணா வந்து திருநெல்வேலி டவுனில் பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வச்சுக்கிறாப்புல. அவங்க அப்பாவும் அதே பிஸ்னஸ் தான், திருநெல்வேலி எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸ் தொடர்ச்சியாக அண்ணனும் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. லயன்ஸ் கிளப்பில் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்காப்புல. அலைன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதில் வந்து கவர்னர் பொறுப்பு எடுத்திருந்தாப்புல லாஸ்ட் டைம். கிட்டத்தட்ட ஆனால் சொல்லப்போனால் லயன்ஸ் கிளப்பில் வந்து சோன் சந்த் வெர்சன் எல்லாருமே பண்ணியிருக்காப்புல. பிஎன்ஐயில் வந்து ஹெட் பொசிஷன் எல்லாமே அண்ணன் கட்டன் பண்ணியிருக்காப்புல. இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற இதை வந்து ஏற்கனவே 2 வாட்டி அண்ணன்ட்ட அந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கோம். அண்ணனோட ஸ்பீச் அது நமக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த அண்ணனோட ஸ்பீச்சை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தற்போது சிறப்பு விருந்தினர் அஸ்கர் அலி அண்ணன் வந்து மிகவும், அதாவது ஒரு நாள் தான் நான் பழகினேன். நம்ம சந்திரசூப் சார் தான் நேராக வீட்டில் போய் கூட்டி அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. வீட்டில் நல்ல உண்மையில வரவேற்று அந்த விஷயத்தை அப்போவே நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பி வந்து எப்படி நடத்தணும், எந்த மாதிரி கொண்டுட்டு போகணுங்கிற பல்வேறு ஐடியாக்களை வந்து அப்போவே கொடுத்தாங்க. சந்திரசூப் இருக்கும்போது கொடுத்தாங்க. அது எனக்கு மனதில் இருக்கிறது. அதன் வழியில் நாம் இப்போ பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மீண்டும் இந்த ஆரம்பியை வந்து வலுவானதாக்குவதற்கு நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மிக சிறப்பான முறையில் நமக்கு சிறப்பு விருந்தினர் பேசுவாங்க. தேங்க்யூ ஹெடபிள். ப்ரொடியூஸ் பண்ணி சங்கருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு எனக்கு கொடுத்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஹெடபிள்லேருந்து கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க்கிங் இஸ் ஓகே, அது கண்டிப்பாக வேணுங்கிறது தெரியுது. லேக் ஆஃப் அட்டரன்ஸ் இங்கே வந்து நிறைய பார்க்குறேன். வந்து சிம்பிளான விஷயம், யாரெல்லாம் இந்த ஹாலில் பிஸ்னஸை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து இல்லை பிஸ்னஸை விட்டுட்டு வந்திருக்கவங்க யாருன்னா கையை தூக்குங்க. பிஸ்னஸை விட்டுட்டு வந்திருக்கீங்க, பிஸ்னஸ் இல்லை அதுதான் இந்த இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இங்கே வந்திருக்கீங்க 1 hour. அவன் யாருன்னா பிஸ்னஸை விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஃபோரம் என்ன ஃபோரம் சார்? அப்போ நம்ம எப்படி பிசினஸ் விட்டுட்டு வர போறோம்? நம்ம பிசினஸ் பண்ண தான் வரோம். திஸ் இஸ் ஆல்சோ ஃபோரம், பிசினஸ் ஃபோரம். சரிங்களா? இந்த பிசினஸ் ஃபோரம் எதுக்கு வரோம்? நம்ம பிசினஸ் எடுக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தரை பத்தி, ஒவ்வொரு பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தர் கிவர் பண்ற, ஒவ்வொருத்தர் ரெஃபரல் கொடுக்க, ஒவ்வொருத்தர் பிசினஸ் கொடுக்க, இதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். உண்மையா இல்லையா? அப்போ இதுவும் பிசினஸ் தான். நம்ம பிசினஸ் விட்டுட்டு வரல. எதுக்கு சொல்றவர அட்டெண்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிற விஷயங்கள் சொல்றோம். இது எல்லா மெம்பருக்கும் தெரியும். 22 மெம்பர் 33 மெம்பர் சொன்னாங்க. பட் லேக் ஆன் அட்டெண்டன்ஸ் பாதி தான் இருக்கு. ஸோ சந்தோஷமான விஷயம். இது நடத்தி கொண்டு போனாலே போதும். விசிட்டர்ஸ் கொண்டு வந்து டெவலப் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஃபார்மேட்டை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக விசிட்டர் இல்லாமல் நம்ம வந்து மீட்டிங் எடுத்துக்கலாம். விசிட்டர் ஆளுக்கு ஒரு விசிட்டரை கூப்பிட்டு வரும். விசிட்டரை கூப்பிட்டு வரும். ஒவ்வொரு கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி லிஸ்ட் வேணும் இருக்கு. இவன் சாருக்கு டாக்டர் சாருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ரொம்ப வருஷமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீனியர் மெம்பர் நினைக்கிற ஆரம்பியில் இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கீங்க. யூசுப் இதை கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் மேபி இந்த ஆரம்பி திருநெல்வேலிங்க. ஸோ ஸோ அப்போ நல்ல ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். அப்போ வந்து ஹெவியான ஸ்ட்ரென்த் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் 40 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 42 ஃபுல் அட்டரன்ஸ். அந்த கிரிப்த் க்ரோத்தை வந்து ஏன் விட்டோம், எதில் லேக் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சரி. அப்போ இப்போ ஒன்று நம்ம கேட்டுக்கொள்ள இன்னும் கேட்டகரி அவ்வளோ கேட்டகரி ஓப்பனாக இருக்கு. அவ்வளோ கேட்டகரி நீங்கள் அந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து விசிட்டரை கொண்டு வரலாம், டெவலப் பண்ணலாம். அதுக்கு மெயினு நம்ம இருக்கிற மெம்பர் அட்டெண்டன்ஸை வர வைக்கணும். பட்டி சிஸ்டம் போடணும். அவங்களோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் தெரியணும். இப்போ 1 மந்த்துக்கு 1 crore பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. போன மாதம் எனக்கு வந்து 1 கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்துச்சு சார்.
அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னாங்க. ஸோ ஈச் மெம்பரோட சீட் வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ 33 மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க சார்? சீட் வேல்யூ இப்போ 1 crore into 4 போட்டு டிவைட் பை 25 போட்டு 33 பேரை டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு சீட்டோட வேல்யூ, ரெஃபரோட வேல்யூ எல்லா விஷயம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த அட்டண்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுக்காண்டி தான் அதை பற்றி பேசிட்டு நம்ம நெட்வொர்க்கிங் உள்ள போகலாங்கிற ஒரே விஷயம்தான். ஆமாம், இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மீட்டிங்கில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுங்கள். இப்போ ரெஃபரல் ஆர்கனைசேஷன் இதை பற்றி எல்லாருமே ரெஃபரல் கொடுக்குற ரெஃபரல் ஆர்கனைசேஷன் லீட்ஸ் பிசினஸ் ரெஃபரல். வாட் இஸ் மீன் பை லீட்ஸ், வாட்ஸ் மீன் பை ரெஃபரல்? லீடுனா என்ன, ரெஃபரல்னா என்ன? யாராவது வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் மீன் பை லீடு, வாட் இஸ் மீன் பை ரெஃபரல்? அந்த இடத்துல ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது லீடு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ போய் இவங்க சந்தி அப்படின்னு சொல்றது ரெஃபரல். பாதி கரெக்டு, உங்களுக்கு கிளாக் கொடுத்துருங்க. விஷயம்னா லீடு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுல்லாகவே லீடு. இப்போ ஸ்பெசிஃபிக் இப்போ ரெஃபரல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு வந்து இவரை டால்டன் சார் நான் சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் போய் பார்த்துருக்கேன். ஸோ புருஷோத்தமனுக்கு டால்டன் சார் நான் ரெஃபர் பண்ணிக்க எனக்கு போய் பார்த்துருக்கேன். சங்கர் சூப்புக்கு வந்து போத்தீஸ் மேனேஜர் ரெஃபர் பண்ணிக்க போய் பார்த்துருக்கேன். திஸ் இஸ் லீட். நம்ம லீடு கொடுக்கணும். அதே ரெஃபரல் அப்படிங்கிறது டால்டன் சாருக்கு இப்போ புருஷோத்தமனை வந்து ஒரு ரெஃபரல் கொடுத்தாரு அப்படின்னா, இன்னார போய் பாருங்க, இப்போ போத்தீஸ் மேனேஜரை வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லி அவருக்கு வந்து சங்கர் சூப்பு டைரக்டா லிங்க் பண்றது ரெஃபரல். லீடு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஃபோன் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்படி சங்கர் வராரு இல்லை டைரக்டா கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றது ரெண்டு விஷயம். ஒரு பெரிய ப்ராஜெக்டா டைரக்டா கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றது அது ரெஃபரல். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், வரவங்களுக்கு புரியும். ரெஃபரல் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லீடு அப்படிங்கிறது என்ன, ரெஃபரல். நம்ம ரெஃபரல் ஆர்கனைசேஷன் ரெஃபரல் தான் கொடுக்கணும், கன்ஃபார்ம் ரெஃபரல். அப்போ நான் டாக்டர் சார்ட்ட பேசிட்டேன், நீ போய் பாரு, இந்த விஷயம் முடிஞ்சிடும், இல்லை நீ அங்கேருந்து என்னை கூப்பிடு சாருக்கு. இதை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ சங்கரே இருக்காரு, சாருக்கு வந்து ரெஃபரல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. நம்ம ட்ரஸ்ட் அவங்களுக்கு, உங்களோட ட்ரஸ்ட்டை நீங்கள் காட்டுங்க. நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள். அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கிவ்வராக இருக்கணும். 10 பேர் இருக்கணும், அவ்வளோ பேரும் கிவ்வராக இருக்கணும். கிவ்வராக இருக்கணும், பிஸ்னஸ் கொடுக்கணும். கிவ்வர்ஸ் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு பிரதிபலனா வந்துட்டே இருக்கு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன கிவ் பண்றோம்? we are givers, ஹண்டர் கிடையாது. இங்க வந்து நம்ம ஹண்டர் பண்றது, எனக்கு பிசினஸ் கொடுக்கல, இவங்க பிசினஸ் சார் நீங்க சாங்க சார் அப்படின்னு சொல்லி ஹண்டர் விஷயம் கிடையாது. இந்த ரெஃபரல் ஆர்கனைசேஷன் கிவர் வெரி குட் கிவர். நீங்க அவ்வளவு பேருக்குமே நம்மளால முடிஞ்ச ரெஃபரல் கொடுக்க. நீங்க ஒரு ஆளை போய் பார்க்குற, ஒரு பில்டிங்கை பார்க்குற, இங்க நமக்குள் யாருக்கும் ரெஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இதை நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அட்டண்டன்ஸ் ஃபுல்லாகவே நீங்க ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு இந்த ரெஃபரல் இருக்கு சார், நீங்க மீட்டிங் வாங்க, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லேக் ஆகாது. அட்டண்டன்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். முதல்ல அட்டண்டன்ஸை க்ரோத் பண்ணுறது நமக்கு முக்கியமான வேலையாக இருக்கும். எப்படின்னா அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபோரமுக்கு நல்ல விஷயம் அல்ல. ஒரு ஃபோரம் வந்து 7:30னா 7:30க்கு ஆரம்பிச்சிருக்கணும், 7:30க்கு உள்ளே இருக்கணும். லேக் ஆஃப் டைம் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விசிட்டர் வரும்போது விசிட்டர் வந்து நம்ம 1 மணி நேரம் காத்து வைக்க முடியுமா? ஒரு 2 விசிட்டர் சார் கூட்டு வராங்க, சார் கூட்டு வராங்க, யாரோ 2 பேர் கூட்டு வராங்க, பிசினஸ் பீப்புள் நம்ம மெம்பராக சேர போறாங்க, அந்த அளவுக்கு தெளிவான ஆள் வராங்க. அப்போ இங்க இருந்து காத்து இருந்துட்டு என்ன நடப்பாங்க? அப்போ ஃபோரம் சார் என்னப்பா அது, அதே மாதிரி விஷயங்கள் நம்ம அதையும் கரெக்ட் பண்ணணும். நீங்க முதல்ல செய்யக்கூடியது அட்டண்டன்ஸ். அவங்கள எப்படி நம்ம மெம்பரை வர வைக்கணும், நம்ம தெரியும் நம்ம வர வைக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இங்கே நெட்வொர்க்கிங் பற்றி பேசுறதுக்கு இது போல பேசினா நடக்குங்கிற விஷயம் தான். நான் கூட ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறது வேற வழி இல்லை. சரி, இப்போ நெட்வொர்க்கிங்கிறத சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு ட்ரஸ்ட் நம்ம வந்து இருந்தால் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் 1-to-1. இங்கே எல்லாரும் பற்றி
ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஹாலில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களே நீங்கள் உத்தோல் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருமே பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுங்கிறது நான் சொல்றது கடையில் போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து என்ன பண்ணக்கூடியது ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன்றுனோட பேஸ் 2 பேரும் தனியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. போனால் பண்ணணும் 2 பேரும் ஒன்று வந்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன விஷயம், நீங்கள் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்களை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். 2 ரெஃபரல் ஆளுக்கு 2 ரெஃபரல் பாஸ் ஆகலாம். இதுதான் ஒன்று. அப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் கொடுக்குறோம். அப்படியா இவர் நமக்கு நல்லா தெரியும், அப்போ நீ அவரை போய் பாரு, இந்த விஷயம் முடிஞ்சிடும். அப்போ அவர்கள் சொல்லும் போது சார் இவங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அவரை போய் பாரு. எல்லாம் சார் வந்து இன்வெர்டர் பேட்டரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம ஃப்ரெண்டு யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டாக ஃபர்னிஷ்டாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது நமக்கு ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குன்னா நம்ம அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாரு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஒன்று முதல்ல ஃபர்ஸ்ட் பிடிங்க. வராதவங்கள்ட்ட ஹெட் டேபிள் போய் நீங்கள் கொண்டு வரணும். லேக்காக இருக்காங்க, அட்டண்டன்ஸ் லேக்காக இருக்காங்க வந்து ஹெட் டேபிள் போய் கொண்டு வரணும். கொண்டு வர பண்ணி உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏது, அதே மாதிரி விஷயங்களை பார்த்து பேசி பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸ்னஸுக்கு மெயினே ஒன்று. பிஸ்னஸ் போகிறோம்னா நம்ம இருக்கோம், நம்ம எதுக்கு அதில் வந்து ஈகோயிசம் பார்க்கக்கூடாது, நம்ம வியாபாரம் பார்க்க வந்துருக்கோம். ஏன்னா இவர்கிட்ட போய் நம்ம என்னப்பா ஒன்று பண்ணேன், அப்போ வியாபாரம் நடக்குமா? நடக்காது. வியாபாரம் அப்படிங்கிறது நம்ம எனக்கு போய் தான் ஆகணும், பிஸ்னஸ்க்காக நம்ம போய் தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். அவரோட லிங்க் ஃபுல்லாக உங்களுக்கு, அவரோட கான்டாக்ட்ஸ் பேர் உங்களுக்கு கிடைக்கணுமா, ஒன்று பண்ணுங்க சார். ஒவ்வொருத்தருக்கு 3000 கான்டாக்ட்ஸ் பேர் வச்சிருப்பீங்க, ஒருத்தர் 2000 கான்டாக்ட்ஸ் பேர் வச்சிருப்பாரு, அவர் 2000 கான்டாக்ட்ஸ் பேர் வச்சிருப்பாங்க. கான்டாக்ட்ஸ் பேர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண ஓகே ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பண்ணணும். நீ உங்களை பார்ப்பா இது பண்ணு, அதுதான் மெயின் பிஸ்னஸ். அதை கண்டிப்பாக பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் காசு இந்த 3 பேர் கேட்டீங்க. ஸ்பெசிஃபிக் காசு நெட்வொர்க்கை பற்றி பேசிட்டு இருக்கேன், இது ஒரு நெட்வொர்க் தான் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் காசு 3 பேர் கேட்டீங்க. ஸ்பெசிஃபிக் காசு கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும். எனி மெனி இருக்கக்கூடாது. எனக்கு ஏதாவது பில்டர் இருந்தால் எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது இன்ஜினியர் இருந்தால் கனெக்ட் பண்ணுங்க. எனி மெனி ரெண்டுமே இல்லாமல் ஸ்பெசிஃபிக் காசுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக என்னை சோன்ஸ் மீனாட்சி பேனல்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க, ஒரு மேனேஜர் சோன்ஸ் அவர் பேர், அவரை எனக்கு கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க. ஸோ இப்போ புருஷோத்தமனை கனெக்ட் பண்ணி கொடுங்க சார், அவர் எனக்கு வேணும், எனக்கு அவங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சங்கரை எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, வி கோல்டு சங்கர் எனக்கு கனெக்ட். இதுதான் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் இஸ் டெரிஃபிக். என்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் பண்ணுவோமோ அது டெரிஃபிக்காக. இப்போ பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஒரே பிஸ்னஸில் தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக டெரிஃபிக்காக பண்ணிக்கிட்டே இருங்க, அது குரோத் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மாற போகிறோம், அந்த குரோத்தை கூட்டிட்டு அடுத்த பிஸ்னஸுக்கு நம்ம போகணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த பிஸ்னஸ் ஆந்தி பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ்ல இருக்கணுமா ஆந்தி பிஸ்னஸ் சக்ஸஸ் இருக்கணும் பார்த்தா ஆந்தி பிஸ்னஸ் இருக்கும். இந்த பிஸ்னஸ் இருக்க மாட்டோம். என்னைக்கு டெய்லி காலையில் போய் கடையை தோந்து கூட்டி எடுத்து சாவியை எடுத்து போய் கூட்டிட்டு எல்லா விஷயமும் அவரே பார்க்குறவங்க சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. எவன் ஆந்தி பிஸ்னஸ் வரனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்தி பிஸ்னஸ் வருவாங்க, இந்த பிஸ்னஸ் வருவாங்க. வெளியே வந்துடும் சார், வெளியே வந்து பண்ணக்கூடியவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சில விஷயங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பெசிஃபிக் காசு. அது போக ரெகக்னேஷன், இன்னைக்கு பார்த்த விஷயங்கள ரெகக்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ரெஃபரல் கொடுத்தாலும் அதுக்கு கிளாப் பண்ணுங்க. சும்மா கிடையாது, சும்மா இல்லையா. கனெக்ஷன் ஒரு பிசினஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்குறாங்க, அது கிளாப் பண்ணுங்க. ரெகக்னேஷன். ஸோ இன்னைக்கு ஒரு 5 ரெஃபரல் ஒருத்தர் கொடுத்தாரா அவருக்கு ஒரு மெமோண்டோ கொடுங்க, வாழ்த்து கொடுங்க, ரெகக்னேஷன் பண்ணுங்க இந்த மீட்டிங். அப்போ இன்னும் உற்சாகமா அடுத்த 10 ரெஃபரல் கொடுப்பாங்க. பிசினஸ் அவங்க தேங்க்யூ நோட்டு வேலைக்கும் நீங்க ரெகக்னேஷன் பண்ணுங்க. இப்போ அவருக்கு 5 லட்சம் தேங்க்யூ நோட்டு கொடுத்துருக்காங்கன்னா தேங்க்யூ நோட்டு கொடுத்தாரு யாரு, அவங்களை ரெகக்னைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு தேங்க்யூ நோட்டு வந்து பெஸ்ட் தேங்க்யூ நோட் அவார்டு கோஸ் டு சோ அண்ட் சோ கொடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மேபி மீட்டிங் முன்னாடி ஒரு செஷன், மீட்டிங் பின்னாடி ஒரு செஷன். இது எதுக்கு அப்படின்னா மீட்டிங் முன்னாடி உட்காந்து பேசுறீங்கன்னா நெட்வொர்க்கிங், ஓப்பன் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது தான். வரல இன்னைக்கு 7:30 மீட்டிங், 7 o'clock நம்ம ஓப்பன் நெட்வொர்க்கிங் டாபிக் ஆரம்பிச்சிடும். இங்கே சப்ஜெக்ட் மட்டும் தான் பேச போகிறோம், மற்ற ஓப்பனாக நிறைய பேச முடியாது. அது நெட்வொர்க்கிங்கிறது
தனியாக போய் என்னப்பா இன்னைக்கு இந்த வாரம் என்ன பிசினஸ் பண்ணீங்க, ஏதாவது என்ன விஷயம் கேட்பீங்க. எனி ஒன் பிசினஸ் சம்மந்தப்பட்டதான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. ஓப்பன் அது மீட்டிங் முடிஞ்ச பிறகு சாப்பிடும் போது நெட்வொர்க்கிங், இது எல்லாமே நெட்வொர்க்கிங். பிசினஸ் வந்திருக்கோம், வேற என்ன பேச போறோம்? பிசினஸ் பத்தி தான் பேச போறோம். பிசினஸ் என்ன பண்ணணும் ஏதாவது பேச போறோம். இப்ப நீங்க அவங்களோட உரிமையா கேட்கலாம், நீங்க அவங்களை கொஞ்சம் ரெஃபர் பண்ண கேளுங்க, இவரு உங்களுக்கு தெரியுமா கேளுங்க. வியாபாரம் உங்க பிசினஸ் க்ரோத் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மெம்பர் க்ரோத் ஆகும், எல்லா விஷயமும் வந்துடும். ஹெட்டேபிள் பழைய மெம்பரை போய் பாருங்க, வட்டி சிஸ்டம் பாருங்க, அவங்க யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்களை மெம்பரை போய் கூட்டு வர பாருங்க. மோர் மெம்பர்ஸ் மோர் மணி. இத்தனை மெம்பருக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் 20 பேருக்கு 15 பேருக்கு அந்த மெம்பரா நீங்க மாத்தி மாத்தி ரெஃபரல் கொடுத்துருங்க. எவ்வளவு பிசினஸ் பாருங்க, 1 crore பிசினஸ் பாக்குறீங்க. இதே 30 மெம்பர் என்னாச்சு, 40 மெம்பர் என்னாச்சு, எல்லாருக்கும் பிசினஸ் கிடைக்கும் சார். ஒருத்தர் கூட பிசினஸ் வெளியே போட்டாங்க, அவ்வளவு பேருக்கு பிசினஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் பிசினஸ் கிடைக்கணும் அப்படின்னா மோர் மெம்பர்ஸ் மோர் மணி. மெம்பர் க்ரோத் பண்ணுங்க. அதுக்கு நம்மளால முடியாத விஷயமே கிடையாது. நம்ம என்ன மற்ற ஆர்கனைசேஷன்ல ரோட்டரி கிளப்ல லைன்ஸ் கிளப் மாதிரி நம்ம ஃபெல்லோஷிப் கவுண்டியும் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் விஷயம் கிடையாது. இது ஒன்லி ஃபார் பிசினஸ். இது பிசினஸ் போர்டு. அதுக்கு கூட்டு வரதுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க காலேஜ் பேர்ல யார் தான் யூஸ் ஆகலாம் கூட்டுவாங்க. என்னென்ன கேட்டகரி இல்ல, என்னென்ன விஷயங்கள் இல்ல, ஓப்பன் கேட்டகரி லிஸ்ட் எடுங்க. என்னன்னா இல்ல ரொம்ப என்ன சொல்றது ஈஸியா வரக்கூடிய கேட்டகரி நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் இருக்காங்க, இருக்காங்களா? கிடையாது. ஸோ அவங்களாம் ஈஸியாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரி லிஸ்ட்டை எடுத்து அவ்வளோ பேரும் கூட்டுவாங்க. இது எல்லாரும் நினைச்சா தான் முடியும். ஹெட்டேபிள் மட்டும் நினைச்ச முடியாது, அவ்வளோ பேரும் நினைச்சா தான் முடியும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ டு கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச் டு ஹெட்டேபிள் அண்ட் மெம்பர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர்கள் அருமையான முறையில் அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த கட்டமாக வந்து நம்ம ஆர்எம்பியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அட்டண்டன்ஸ் லேக் ஆகக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பண்ணணுங்கிற விஷயங்களையும் கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இவர் அதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். அதாவது ஸ்பெசிஃபிக் காஸ்ட் அப்படிங்கிறத கான்செப்ட் சொன்னாங்க. உண்மையிலே நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு மெம்பர்களும் கண்டிப்பாக 3 பேரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கையை வந்து நான் ஆரம்பத்திலேருந்து வச்சுட்டு வரேன். அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கூட்டத்துக்கு வரும்போது 3 முறை சந்தித்தாலும் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டு வரேன். தொடர்ந்து 1 to 1 வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணம். நேரில் பார்க்குறோம், பேசுகிறோம், சுந்தர் சார் அன்னைக்கு பார்க்குறோம், முடிச்சிடும், அப்படி போயிட்டு அப்படியே பண்ணிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒருவர் மனம் திறந்து பேசி அந்த இடத்துக்கு சென்றால் தான் அவருடைய பிஸ்னஸ் நமக்கு தெரியும், நம்மளுடைய பிஸ்னஸ் தெரியும். அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பார், அவர் நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிற்காலத்தில் வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் பிஸ்னஸ் வராது, அதாவது மெம்பர்கள் வந்து குறைவாக இருக்க காரணம் என்பதை அறிந்து அவர்களை வரவழைக்க எதிரான அனைத்து முயற்சிகளும் நாம் மேற்கொள்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கிறேன். அதேமாதிரி தேங்க்ஸ் கிவ்ல அடுத்த மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக வந்து அண்ணன் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன். அந்த கிஃப்ட் அது என்ன கொடுக்கணுங்கிறத யோசிச்சு செக்ரட்டரி மற்றும் சேர்மன்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இது பண்ணி கண்டிப்பாக அது அவசியமானது. கண்டிப்பாக செய்யும். அதிகாரத்தோட எனக்கு தெரிஞ்சு இந்த நான் ஜனவரி இந்த பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா டால்டன் எனக்கு வந்து மிக சிறப்பான முறையில் நிறைய பேருக்கு பிஸ்னஸை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக். அதாவது அண்ணனை பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் ஃபோன் எடுக்கிறது இது பண்ணாலும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மனம் திறந்து அவர் மனசில் இருக்கிறத பிஸ்னஸை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஆர்எம்பி மெம்பராங்கிறத கேட்டு நானே பல நேரங்களில் பார்த்துருக்கேன். அது வந்து கண்டிப்பாக கொடுக்குறாரு. முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அவர் சதீஷ் நாராயணன் வந்து கேட்கும்போது கூட அவருக்கு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். வீடு கட்டும் பணியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த வீடு கட்டுவதற்கான பணிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதையும் சொன்னாங்க. ஒரு வீடு கட்டினா எல்லாரும் பிஸ்னஸை இது பண்ணணும், 1 லட்சம் போட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது இல்லாதவர்களுக்கு இன்னொன்று இந்த இதுலேயே இருக்கிறவங்க சீட்டு வந்து போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க டால்டன் சார். அது நம்ம இதுலேயே நம்ம போகிறவங்களே வந்து நம்ம புருஷோத்தம் அண்ணன் இருக்கிறாங்க. உண்மையிலே அவர்களுக்கு பயன்படுத்தினா இந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் ஒவ்வொருத்தருக்கும் பிஸ்னஸ் கொடுக்குறதுக்கு என்ன வலிக்குன்னா அண்ணன் வந்து அறிவுரைகளை அப்போதையே வழங்கினார்கள். அதன்படி நம்ம தொடர்ந்து ஒருவர் ஒரே தொடர்ந்து பேசணும். நாங்களாம் அன்றைக்கி பேசும்போது இவ்வளோ ஐடியாஸ் கிடைச்சிது. அதனால் தொடர்ந்து இதனை வளர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் ஈடுபடுவோம். நெட்வொர்க் சம்பந்தமாக மிக சிறப்பான கருத்துக்குரிய
அண்ணன் அவர்களுக்கு நன்றி, வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நம்ம முதல்ல வந்தவங்களுக்கு வந்து நம்ம எப்போதுமே ஒரு சின்ன பரிசு கொடுப்போம். இன்னைக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மை, நம்மளுடைய செக்ரட்டரி சதீஷ் நாராயண் முதலாவதாக வந்து நம்மளை கௌரவப்படுத்தினார். அவர் வந்து ஜீவரத்னம் வந்து அவருக்கு பரிசு கொடுப்பாங்க. அன்போடு அழைக்கிறேன். முதல்ல வந்துட்டு தான் எல்லாம் எழுதி வச்சு தான் போனாங்க. முதல் படியை வந்து அவர் தான் தொடங்கி வச்சார். அடுத்த நம்ம சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்க மீனாட்சி ஃபேன் ஹவுஸுடைய மேலாளர் சுந்தர் அவர்களை அழைக்கிறேன். நெஞ்சை தொட்டதும் சுட்டதும் நிறைய நான் என்னைக்குமே பேக் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அதே பாணியை கடைசி வரைக்கும் கிடைக்கும். நன்றியுரை சதீஷ் நாராயண். நமது ஆர்எம்பி திருநெல்வேலி சாப்டருடைய இந்த வீக்லி மீட்டிங்க்கு வருகின்ற நமது அனைத்து ஆர்எம்பி மெம்பர்ஸையும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து மிக அற்புதமாக பேசினாங்க. கடந்த மீட்டிங் நம்ம அதான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சீஃப் கெஸ்ட் வேண்டாம், நம்ம ஃபோரமுக்குள்ளே நம்ம முதல்ல எப்படி பேசணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சார் சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயம் விசிட்டர்ஸோடைய வேல்யூ, விசிட்டர்ஸை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள், அப்புறம் டைமிங், இந்த டைமில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுனாங்க. மெம்பர்ஸ் வந்து அதாவது நம்ம அதிகமாக நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதனால தான் அப்போ ரெஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறதுனால தான் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அதிகமாக அட்டண்டன்ஸ் கரெக்டாக வருவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. 1-to-1 விஷயம், ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்கில் எல்லாருமே அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஆஸ்க்கை வந்து நீங்கள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்த சின்ன அஸ்கர் அலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இரவு உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்தி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். வீக்லி மீட்டிங்ல பார்த்தேன். இந்த வீக் வந்து நமக்கு வந்து 10,80,000 ரூபாய்க்கு பிசினஸ் கிடைக்கும். பாராட்டு. தேங்க்யூ. போர்ட் மீட்டிங் இருக்கு வர வியாழக்கிழமை. தலைவர் அவர்கள்ட்ட கேட்காம சொல்லிருக்காங்க. நம்ம போர்ட் மீட்டிங், நம்ம போர்ட் மெம்பர்ஸோடைய ஆசை கிணங்க போர்ட் மீட்டிங் போடுறோம். வெண்ணிங் மட்டும் சொல்றோம். வெண்ணிங் மட்டும் நான் அனௌன்ஸ் பண்றேன். சரி.